அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு மைத்ரேய முகூர்த்தம். நாளைய தினம் வரக்கூடியது. நாளைய தினம் 30/5/2026 சனிக்கிழமையில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம். இந்த மே மாதத்தில் மொத்தம் 3 முகூர்த்தங்க. நான் முதல் முகூர்த்தம் வரும்பொழுதே சொல்லியிருந்தேன், இதை மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு 2 முகூர்த்தத்தை தவற விட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நாளைய தினம் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம், அதிலும் மைய பகுதியாக வரக்கூடிய அந்த 44 நிமிடத்தை யாருமே மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த முகூர்த்தம் தான் நாளைக்கு வருது. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் மற்ற நாட்களில் வரக்கூடிய முகூர்த்தத்தை விட 100 மடங்கு நமக்கு பலன் தரக்கூடியது, அதாவது முழுமையான பலனை நமக்கு தரக்கூடியது. அதிலும் நாளைய தினம் சாதாரண சனிக்கிழமை கிடையாதுங்க. பௌர்ணமியும் இருக்குது, விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வருவதால் இந்த மைத்ரேய முகூர்த்தம் வரக்கூடிய நேரத்தில் பௌர்ணமி திதியும் இருக்குது, விசாக நட்சத்திரமும் இருக்குது. அதனால் முருகனை வேண்டி நம்ம இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, அந்த கடன் சுமையிலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலையாகி நிம்மதி பெருமூச்சு, நிம்மதியான வாழ்க்கையை நம்ம எல்லாருமே வாழலாம். ஏன்னா கடன் இருக்கிறவங்களுக்கு நிம்மதியான தூக்கமும் நிம்மதியான சாப்பாடும் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஏதோ செய்யணுமே கடமைக்கு அப்படின்ட்டு அவங்க சாப்பிடுவாங்க தவிர ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த கடன்லேருந்து முழுமையாக வெளியில் வந்தால் தான் கிடைக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய செலவு, பசங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறோம், இல்லை திடீர்னு ஏதோ ஒரு மருத்துவ செலவு எமர்ஜென்சி வந்துடுச்சுன்னா நம்ம அந்த மாதிரி நேரங்களில் வேறு வழி இல்லை, கடன் தான் வாங்கி ஆகணும். ஸோ அந்த கடனை அடைப்பதற்கு நம்ம கொஞ்சம் துரிதமாக செயல்பட்டு இப்படிப்பட்ட வழிபாடுகளையும் சேர்ந்து செய்யும் பட்சத்தில் அது சீக்கிரமாக அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழலை கடவுள் நமக்கு கொடுப்பார் அப்படின்னு நம்பப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடன் சுமை வருவதற்கு மிக முக்கிய காரணம் செவ்வாய் கிரகம்தான். கடன் சுமை உண்டாவதற்கு இந்த செவ்வாய் பகவானும் சனி பகவானும் முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கிறாங்க. செவ்வாய்க்கு உரிய தினம் செவ்வாய், சனி பகவானுக்கு உரிய தினம் சனி. அதனால தான் செவ்வாய் சனிக்கிழமையில் நீங்கள் கடவுளை வேண்டிட்டு நீங்கள் வாங்கின கடன் தொகையில் அந்த செவ்வாய் ஹோரையிலையும் சனி ஹோரையிலையும் போய் அந்த வாங்கிய நபர்கிட்ட கொடுக்கும்பொழுது அந்த கடன் சுமையிலிருந்து நீங்கள் மிக எளிதாக வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதிலும் நாளைக்கு சனிக்கிழமை, சனி பகவானுக்கு உரிய நாள், ஆனால் முருக கடவுள் அவதரித்த திருநாள். அதனால் நாளைக்கு டபுள் தமாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நாளைக்கு நமக்கு ரெட்டிப்பு பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். நம்ம ஒரு சின்ன வழிபாடு தான், எளிய வழிபாடு தான். எந்த பொருளும் நீங்கள் புதுசாக வாங்க தேவை கிடையாது. நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் அமர்ந்தும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியில் அமர்ந்தும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போ நம்ம என்ன டைம் இந்த முகூர்த்தம் வருது, மைத்ரேய முகூர்த்தம் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளைய தினம் 30/5/2026 சனிக்கிழமையில் விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய முகூர்த்தங்க. நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 5:23 மணிக்கு ஆரம்பித்து 7:34 மணி வரை இருக்குது. ஸோ ஈவினிங் டைமு. மொத்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 131 நிமிடங்கள், 131 minutes. இதில் இருக்கக்கூடிய மையப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:07 மணி முதல் 6:51 மணி வரை. ஸோ இந்த ஒரு நேரத்தை தான் நம்ம எல்லாருமே பயன்படுத்தணும். வீட்டில் இருக்கிறவங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை இந்த நேரத்தில் செய்யுங்க. அப்படி இல்லை, நான் வீட்டில் இருக்க மாட்டேன், எனக்கு வேலை அந்த நேரத்தில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் காலையில் போகும்போதே அந்த கவரு, பணம், அதுக்கப்புறம் அந்த கவரில் நீங்கள் பிரியாணி இலை, இன்னும் சில விஷயங்கள் நம்ம அந்த கவரில் வைக்க சொல்லியிருந்தோம். ஒரு ஸ்விட்ச் வேர்டும் ஒரு ஏஞ்சல் நம்பரும் ஒரு சார்ட் பேப்பரில் எழுதி வைக்க சொல்லியிருந்தோம். அதையும் நீங்கள் காலையில் போகும்போதே எடுத்துக்கிட்டு போயிடலாம். வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் கவரில் பணம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் அமர்ந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. இப்போ வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நாளைய தினம் இந்த குறிப்பிட்ட 44 நிமிடங்களில் நீங்கள் அந்த கவரில் பணம்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ 4-5 கவர் வச்சுருக்கீங்கன்னா ஒவ்வொரு கவர்லேயும் அட்லீஸ்ட் 10 ரூபாயாவது நாளைக்கு நீங்கள் வைக்கணும். ஏன்னா அவ்வளவு நல்ல நாள். அது மட்டும் இல்லாமல் நான் எப்பொழுதுமே என்ன சொல்வேன்னா, மாதத்தில் ஒரு முகூர்த்தம் நீங்கள் எடுத்து வச்சாலே போதுமானது. நீங்கள் ஏற்கனவே இந்த மாதத்தில் 2 முகூர்த்தம் முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த முகூர்த்தத்தில் நீங்கள்
பணம் எடுத்து வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு இந்த நேரத்தை தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ரூபாய் நாணயமாவது அந்த கவரில் நீங்கள் வைங்க. நிச்சயமாக நாளைக்கு நீங்கள் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தும் பொழுது எவ்வளவு பெரிய கடன் சுமையாக இருந்தாலும் அது படிப்படியாக குறையும். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். நீ சுத்தபத்தமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். இப்போ வீட்டில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய மற்றொரு முக்கியமான ஒரு வழிபாடு ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வைகாசி விசாகம் முருகருடைய பிறந்த நாள். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 உப்புக்கல் வந்து எடுத்திருக்கிறேன், அதுக்கப்புறம் 6 மிளகு எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த 6 உப்புக்கல்லையும் 6 மிளகையும் உங்கள் வலது கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த உப்பு மிளகு ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா நம்மக்கிட்ட தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்மக்கிட்ட இருந்து அது நீக்கிடும். இப்போ வந்து நெகட்டிவிட்டி போகணுன்னா நம்ம உப்பு பயன்படுத்துவோம், மிளகும் அதை மாதிரி தான். இந்த உப்பு மிளகு சேர்ந்து நம்ம கோவிலுக்கு முன்னாடிலாம் கொட்டும்பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை அல்லது நமக்கு தேவையில்லாத நபர் நமக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனை இது எல்லாமே தீர்ந்துடும். அது கூடவே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. பிரியாணி இலை அப்படி இதை மாதிரி இருந்துச்சுனாலும் பரவாயில்ல. இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்லாம் எவ்வளவு அப்படிங்கிறத எழுதிடுங்க. இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு யாருக்கிட்ட இருந்து வாங்கினீங்க அல்லது எந்த வங்கி எவ்வளோ அமௌண்ட்டு அதெல்லாம் நீங்கள் எழுதிடலாம். பின்னாடி பக்கமும் எழுதலாம். ஸோ இது 3த்தையுமே உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு முருகர்கிட்ட நல்லா வேண்டுங்க. இந்த கடன் சுமையானது எப்படியாவது தீரணும், மிக விரைவில் நான் அந்த கடன் சுமையிலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க. ஸோ இதெல்லாம் இதில் வந்து நீங்கள் எழுதிடுங்க. எந்த கலர் ஸ்கெட்சில் வேணாலும் நீங்கள் எழுதலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதிட்டு உங்கள் வலது கையில் வச்சு நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டினதுக்கு அப்புறம் அந்த 44 நிமிடங்களில் அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிடங்கள் இதை நீங்கள் வேண்டுங்க. நான் இப்போ எழுதலை, நீங்கள் ஸ்கெட்சில் வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு நாளைக்கு இரவு முழுக்க இந்த 3 பொருளும் இதை மாதிரி ஒரு தட்டு, எவர் சில்வர் தட்டு கூட பயன்படுத்தலாம், அல்லது ஒரு அகல் எதுலையாவது இதை நீங்கள் வச்சிடுங்க. சரிங்களா? இது இரவு முழுக்க அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் எழுந்திரிச்சதும் உங்கள் வீட்டுக்கு வெளியில், அதாவது மொட்டை மாடியோ அல்லது பால்கனியோ அல்லது கார் பார்க்கிங்கோ அல்லது பின்னாடி கொல்லைப்புறமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை மாதிரி சாம்பிராணி தூபக்கால் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த உப்பு மிளகெல்லாம் கொட்டிடுங்க. உப்பு மிளகை கொட்டிட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே போடுறதுனாலும் போடலாம், அல்லது சின்ன சின்னதாக பீஸாக ஆக்கி இதில் போட்டு மேலே ஒரு கற்பூரம் வச்சு இதை வந்து நீங்கள் எரிச்சிடலாம். எரிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போகலாம். சரிங்களா? இதை பண்ணிவிட்டு நம்ம நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. அதற்கும் இதற்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஸோ இதை வந்து நீங்களும் செய்யலாம், உங்கள் கணவரும் செய்யலாம். இப்போ எனக்கு தீட்டு காலம், நான் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பூஜை அறைக்கெல்லாம் போகாமலே வெளியிலேருந்தே நீங்கள் வேண்டிக்கிட்டு ஒரு இடத்துல வச்சுடுங்க. வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. யாருமே இதை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. அதை மாதிரி இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட்டு, எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நிறைய பேருக்கு இது போய் சேரணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.